அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற சம்பவங்கள் கிமு 588 நடந்தவைகளாக காணப்படுகின்றன. யோயாக்கீம் அரசனுக்கு பின்பாக அவனுடைய மகன் யோயாக்கீன் அவன் 3 மாதமும் 10 நாட்களும் அரசாண்ட அந்த நாட்களுக்கு பின்பாக அவன் நேபுகாத் நேச்சாரால் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டு கைப்பாவை அரசனாக சிதேக்கியா நேபுகாத் நேச்சாரினால் அவன் யூதர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அவன் கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டுகள் நேபுகாத் நேச்சாருக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு சொல்லுகிற காரியங்களுக்கெல்லாம் அவன் தலையை ஆட்டிக்கொண்டு ஒரு கைப்பாவையைப் போல காணப்பட்டு ஆட்சி செய்கிறான். அதற்கு பின்பாக எகிப்திய அரசனாகிய ஓப்ரா என்னும் ஆப்ரீஸின் உதவிய அவன் நாடினபடியினால அங்கே எகிப்தினுடைய படைகள் அவைகள் யுத்தத்திற்கு கிளம்புவது போல காணப்பட்ட போது நேபுகாத் நேச்சார் சிதேக்கியாவினுடைய அந்த கீழ்ப்படியாமையை அறிந்து அவனுடைய கலவரத்தை அறிந்து அவன் யுத்தம் செய்ய வந்திருக்கும் பொழுது எகிப்திய படைகள் புறப்பட்டது என்று கேள்விப்பட்ட உடனே இந்த எருசலேமின் முற்றுகையை நிறுத்திவிட்டு அவன் அந்த எகிப்தியர்களோடு கூட யுத்தம் பண்ணும்படியாக கடந்து செல்லுகிறான், திரும்பி செல்லுகிறான். இந்த நேரத்தில் தான் இங்கே எரேமியாவினிடத்தில் சிதேக்கியா விசாரிக்கிற காரியங்கள் காணப்படுகின்றன. அந்த சம்பவங்கள் தான் இவைகளில் எழுதப்பட்டிருக்கக்கூடியதாக இருக்கின்றன. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யூதா தேசத்தில் ராஜாவாக நியமித்த அவனுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய யோயாக்கீமுடைய குமாரனாகிய கோனியாவின் பட்டத்துக்கு யோசியாவின் குமாரனாகிய சிதேக்கியா வந்து அரசாண்டான். அவனுடைய யோயாக்கீமினுடைய தம்பியாகிய சிதேக்கியா இங்கே அரசனாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த நாட்களில் எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு சிதேக்கியா ராஜாவோ அவனுடைய ஊழியக்காரர்களோ தேசத்தினுடைய ஜனங்களோ செவி கொடுக்காதபடி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். செவி கொடுக்காதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சிதேக்கியா 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நீ நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி எங்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொன்னான். அதாவது ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு அவனும் கீழ்ப்படியலை, அவனுடைய ஊழியக்காரர்களும் கீழ்ப்படியலை, தேசத்தின் ஜனங்களும் கீழ்ப்படியலை. ஆனால் தேவன் எங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் அங்கே ஆட்களை அனுப்புகிறான். செலேமியாவின் குமாரனாகிய யூகாலையும் மாசாயாவின் குமாரனாகிய செப்பனியா என்னும் ஆசாரியனையும் எரேமியா தீர்க்கதரிசன இடத்தில் அனுப்பி அங்கே ஒரு ஜெப குறிப்பை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இந்நாட்களிலும் பாவ சந்தோஷத்தை எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டு தேவனது உதவியை பெறும்படியாக இன்றைக்கு அநேகர் சிதேக்கியாவை போல தான் காணப்படுகிறாங்க. வெளிப்புறத்தில் மட்டும் பார்த்தா மிகவும் பக்தியானவர்கள் போல காணப்படுகிறார்கள். இவர்களுக்கு தேவனோடு கூட எந்த உறவும் கிடையாது. தேவனுடைய வசனங்களுக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறதும் இல்லை. ஆனால் அவர்கள் அவரை கூப்பிட்டு அல்லது வரம்பெற்ற ஊழியர்களிடத்தில் எதையாகிலும் எழுதி போட்டு உதவியை பெற்றுவிடலாம் என்று சொல்லி நம்புகிறார்கள். அதனால தான் இன்றைக்கு அநேகர் தங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிற உதவியாளர்களை நாடிக்கொண்டு இடைத்தரகர்களைப் போல அவர்களை நினைத்து கொண்டு ஆண்டவரிடத்தில் நீங்கள் எங்களுக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்று சொல்லி அநேக விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற காரியங்கள் என்று ஊழியர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்களே, அவர்கள் எழுதுகிறதை பார்க்கிறோம். அவர்களும் ஒவ்வொருவருக்காக இந்த நாளில் 5000 பேருக்கு ஜெபித்தோம், 10,000 பேருக்கு ஜெபித்தோம் என்றெல்லாம் அவர்களும் சொல்லி கட்டுக்கதை விடுகிறார்கள். இவர்களும் பாவத்திலிருந்து மனம் திரும்பாமல் செவி கொடுக்காம நாங்கள் அங்கே எழுதிட்டா எங்களுக்கு விடுதலையாய் கிடைச்சிரும், இங்கே எழுதிட்டா எங்களுக்கு விடுதலை வந்துடும்னு சொல்லி அநேக திட்டங்களில் சேர்வதும்
அநேக கோபுரங்களை நாடுகிறதுமான நிலைமையில தான் நம்ம இன்றைக்கு காணப்படுகிறோம். ஆண்டவரிடம் மனம் திரும்பினால் விடுதலை, மனம் திரும்பலைன்னா எந்த ஒரு விடுதலையும் பெற முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற சோதனைகள், அனுமதிக்கிற பாடுகள், இவைகள் நம்மை வெற்றி பெற செய்யத்தக்கதாக அவைகளிலே நாம் மேற்கொண்டு ஜெயம் பெற்றவர்களாக நாம் தேறி வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம கைகளில் எப்படி நமக்கு ஒரு ஸ்கூலில் படித்தோன்னு சொன்னால் அதில் எக்ஸாம் எழுதுகிறதற்கு நம்ம கைகளில் தனிப்பட்ட முறையில் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கப்படுகிறது. அதில் உள்ள ஆன்சரை நம்ம தான் எழுதணும். மற்றவன் கையில் கொடுக்கப்பட்ட அந்த பேப்பரு, அந்த கொஸ்டின் பேப்பருக்கு அவன் தான் ஆன்சர் எழுதணும். நம்ம பார்த்து காப்பி அடிப்பதோ அல்லது வேற யாரையாவது தூக்கி நீங்கள் எழுதிருங்கன்னு சொல்லுகிறது போல சொல்லுகிறதோ அது ஒரு தவறான காரியம். இன்றைக்கு ஒவ்வொருவனும் அவரை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற கடவன், அனுதினமும் பின்பற்ற கடவன். ஒருவன் சீஷனா இருக்க விரும்பினால். ஆனால் இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதங்கள் மாத்திர வேண்டும், விடுதலை மாத்திர வேண்டும், அதற்கென்று நம்ம காசு கொடுத்து அநேகரை ஜெபிப்பதற்கு ஏற்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம். சிதேக்கியாவும் ராஜாவா இருந்தபடியினால அவனுக்கும் கீழ்ப்படிய மனதில்லை, ஜனங்களுக்கும் மனதில்லை, அங்கே இருக்கக்கூடிய பிரபுக்களுக்கும் மனதில்லை. ஆனால் விடுதலை மாத்திரம் எப்படி ஆகிலும் கிடைத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஊழியக்காரனுக்காக இன்றைக்கு நம்ம யாரை பார்த்தாலும் எங்களுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுகிறது போல அங்கே சிதேக்கியாவும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்மை தாமே ஆராய்ந்து பார்த்து நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தி நமக்கு வைக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட காரியங்களிலே நம்மை ஆண்டவருக்கு நேராக சரி செய்து கொண்டோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் தானாகவே விடுதலை கடந்து வரக்கூடியதாக இருக்கிறது. பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, நீ பாபிலோன் குமாரத்தின் இடத்துல இருந்தால் உன் வாழ்க்கையில் உன் சரீர ஆசைகளை, இச்சைகளை நிறைவேற்றுகிறதற்குத்தான் நீ விரும்புகிறவனாக காணப்படுவாய். உன்னை நீயே விடுவித்துக்கொள், அதிலிருந்து வெளியே வா, நீ பழைய வாழ்க்கையிலிருந்து வெளியே வா, பெருப்பாடு மகிமை உண்டாகும். அப்பொழுது உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். அவர் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய வேண்டுதல்களை கேட்டு அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்தோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அடுத்த படிக்கு நம்மை அழைத்து செல்ல விரும்புகிறார். ஆனால் நாமோ மற்றவர்களினுடைய உதவியை நாடி ஆண்டவர் நமக்கு தருகின்ற அந்த காரியங்களிலே நாம் வெற்றி பெறாமல் நாம் காணப்படுகிறவர்களாகவே நாம் இருக்கிறோம். எப்படி ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸில் நம்ம பாடத்திட்டங்களில் வெற்றி பெறலைன்னா திரும்பவும் அதே வகுப்பில் நம்ம தங்க வைக்கப்படுகிறோமோ அதே போல் இன்னொரு வகையான ஒரு காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படக்கூடியதாக இருக்கும். இந்த நேரத்தில் இப்போ எரேமியா எப்போ தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்த போது சொன்னாரோ அதே காரியத்தை தான் திரும்பவும் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் அங்கே ஜெபிக்க சொன்ன ராஜாவுக்கு அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ராஜாவே கேட்டுட்டார, கொஞ்சம் திருப்தியாக எதையாயிலும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி மக்களை திருப்திப்படுத்துகிறவர்கள் அல்ல ஊழியர்கள். உண்மையான தேவ பிள்ளைகள் தேவ சத்தத்தை கேட்டு ஒரு வார்த்தையும் குறைத்து போடாதபடி பேசுகிறதற்கு தன்னை அர்ப்பணித்தவர்கள் எரேமியாவை போலத்தான் இருப்பார்கள். அவர் சொல்லுகிறான், பார்வோனின் சேனை எகிப்துக்கு திரும்பி போய்விடும் என்று அந்த சொன்ன வார்த்தைகளை நீங்கள் அந்த வார்த்தைகள் திரும்பி போய்விடும். பார்வோனுடைய சேனை புறப்பட்டது போல காணப்பட்டதை அது திரும்ப எகிப்துக்கு போயிடும். கல்தேயர்கள், அதாவது நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய படைகளும் இப்போ கொஞ்ச நாள் போயிருக்கிறது போல நமக்கு தோன்றுகிறதே. அவர்கள் திரும்பி வந்து இந்த நகரத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அதை பிடித்து அக்கினியினால் சுட்டெரிப்பார்கள். ராஜாவே அனுப்பினாலும் என்னுடைய ராஜாதி ராஜாவாகிய ஆண்டவருடைய வார்த்தை நீ மனம் திரும்பாத பட்சத்தில் மாறப்போவதே இல்லை என்கிற காரியத்தில் அந்த ஒரு ஸ்டாண்டில் உறுதியாய் நிற்கிறதை பார்க்கிறோம். கல்தேயர் நம்மை விட்டு போய்விடுவார்கள் என நம்பி மோசம் போகாதிருங்கள், அவர்கள் போவதில்லை. உங்களோடு யுத்தம் பண்ணுகிற கல்தேயரின் சேனையை முறியடித்தாலும் மீண்டவர்கள் எல்லாரும் காயப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் தங்கள் கூடாரங்களிலிருந்து எழும்பி இந்த நகரத்தை அக்கினியினால் சுட்டரிப்பார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லுங்கள் என்றார்.
நீங்கள் ஒருவேளை கொஞ்சம் ஜெயிக்கிற மாதிரி ஜெயிச்சு கொஞ்சம் நிறைய பேரை காயப்படுத்தினாலும் அதில் மீந்திருக்கிறவர்கள் காயப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் தங்கள் கூடாரங்களிலிருந்து எழும்பி இந்த நகரத்தை அக்னியினால் சுட்டரிப்பது உறுதி என்று சொல்லி இங்கே எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை பார்க்கிறோம். இப்போ திரும்பவும் அங்கே பார்வோனுடைய சேனை எகிப்துக்கு போயிடுச்சு. இங்கே நேபுகாத் நேச்சார் திரும்பவும் எருசலேமுக்கு நேராக யுத்தம் பண்ணும்படியாய் வரும்பொழுது எரேமியா பார்க்கிறாரு, இது பெரிய யுத்தமாக போகுது, பென்யமீன் தேசத்துக்கு தப்பி ஓடிடலான்னு சொல்லி எகிப்திலிருந்து அவர் புறப்படும் பொழுது அங்கே பென்யமீனினுடைய வாசல்ல எரியா என்கிற ஒரு அவன் பிடித்து கொண்டு இங்கே பிரபுக்களிடத்தில் அவனை கொண்டு போய் விடுகிறான். அப்பொழுது பிரபுக்கள் எரேமியாவின் மேலே கடும் கோபம் கொண்டு அவனை அடித்து அவனை சம்பிரதியாகிய யோனத்தான் வீட்டில் காவல் படுத்துகிறார்கள். அங்கே அவன் காவல் கூடமாக்கி இருந்த அந்த இடத்துல ஒரு இருட்டு அறையில், ஒரு நிலவறையில் அவன் பிரவேசித்து அங்கே அநேக நாள் அவன் காணப்படுகிறவனாக இருக்கிறான். அடியையும் வாங்கிட்டு காவலையும் வைக்கப்படுகிறான் ஆண்டவருடைய வார்த்தையின் நிமித்தமாக. வேதம் நமக்கு சொல்லுகிறது, அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்கிற கருத்தையும் இங்கே ஆவியானவர் எரேமியாவின் மூலமாக எழுதி வைத்திருக்கிறதை உணர முடியும். முதல் பகுதியில் நம்ம மனம் திரும்பாத பட்சத்தில், ஆண்டவரிடம் மனம் திரும்பி வராத பட்சத்தில் யாரிடத்தில் ரெக்கமெண்டேஷன் பண்ணி நாம் ஜெபித்தாலும் நமக்கு விடுதலை கிடைக்க போகிறதில்ல. உள்ளான மனிதனில் ஒரு மாற்றம் வந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் விடுதலையை தரக்கூடியவராக இன்றைக்கும் மாறாத தேவனாக அவர் இருக்கிறார். இந்த இடத்துல ரெண்டாவது காரியத்தில் நம்ம பாடுகளை வெட்கமடைய செய்கிறதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் துயரங்கள் என்பவை தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மலையினுடைய அந்த காட்சிகள் அல்ல. மலை அண்ணா அவ்வளோ தூரத்தில் தானே இருக்குது, அது ஒரு வருஷம் ஆகும், நம்ம பக்கத்தில் போகிறதுக்கு 2 வருஷம் ஆகும், அப்படி அல்ல. நிழல் போல நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய கூட வரக்கூடிய ஒரு அனுபவம் உள்ள வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சோதனைக்கு நம்ம திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்ம அந்த சோதனையில் தப்பிக்கொள்ளக்கூடிய ஒரு போக்கை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் தான். அதனால் விசுவாசிகள் துயரங்களை நம்ம அது நிழல் போல இருக்கிறபடினால எப்போ வந்தாலும் அதை எதிர்பார்க்கிறவர்களாகவும் அதை வெல்லக்கூடியவர்களாகவும் இருப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். துணிச்சலுடன் அவற்றை எதிர்கொள்ளும் போது தான் அவைகள் வந்த வேகம் தெரியாமல் ஓடிவிடும். துயரடைந்த சில விசுவாச வீரர்களை கூட நம்ம வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறத பார்க்க முடியும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் சகோதரர்களால் பகைக்கப்பட்டார், அடிமையாக அவர் விற்கப்பட்டார், சென்ற இடத்திலெல்லாம் சோதிக்கப்பட்டு சிறையில் துன்பப்படுத்தப்பட்டு அதற்கு பின்பாக அவர் வென்று மிகப்பெரிய பதவியை உரிமையாக்கினதை வேதத்தில் பார்க்கிறோம். யோபு சொத்துக்களெல்லாம் இழந்தார், பிள்ளைகளை இழந்தார், சுகநலன்களை இழந்தார், மனைவியாலும் நண்பராலும் இகழப்பட்டார். ஆனாலும் அவர் வென்று ரெட்டிப்பான நன்மைகளை உரிமையாக்கி கொண்டதை பார்க்கிறோம். எரேமியா குடும்பத்தால் துன்புறுத்தப்பட்டார், கொலைப்பட்டியலில் சேர்க்கப்பட்டார், மத தலைவர்களால் குற்றம் சாட்டப்பட்டார், கள்ள தீர்க்கதரிசிகளாலும் குற்றம் சாட்டப்பட்டார், அரசனால் துன்புறுத்தப்பட்டார், அநீதியாக சிறையிடப்பட்டார். ஆனாலும் தமது கடமையை சிறப்பாகவே அவர் செய்ததை இங்கே பார்க்கிறோம். 20ஆம் வசனத்தில் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அந்த இருட்டு அறையில் போட்டு அவரை ஒப்பு கொடுத்தபடினால வேதனையோடு கூட சொல்லுகிறார், இப்பொழுதும் ராஜாவாகிய என் ஆண்டவனே எனக்கு செவி கொடுத்து என் விண்ணப்பத்துக்கு தயை செய்து என்னை சம்பிரதியாகிய அந்த யோனத்தானுடைய வீட்டிற்கு திருப்ப அனுப்ப வேண்டாம், அனுப்பினால் நான் அங்கே செத்து போவேன் என்கிறான். அவ்வளவு எனக்கு பிரச்சனையாக இருக்குது, அவ்வளவு வேதனைகளை அனுபவிக்கிறேன் ராஜாவே. ராஜா திரும்பவும் 17ஆம் வசனத்தில் கேட்கிறார், ஒரே ஒரு வார்த்தையை சொல்லு. அப்பமும் சொல்றான், பாபிலோன் ராஜாவின் கையில் நீர் ஒப்புவிக்கப்படுவீர் என்று சொன்னான். ஒரே ஒரு வார்த்தை. இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே அப்படின்னு ஜெபிக்கிறோமே, ஒரு வார்த்தை அவர் சொன்னார்னா மனம் திரும்புங்கள் என்கிற வார்த்தையை தான் சொல்லுவார். நம்ம மனம் திரும்பணும்னா ஆபத்தில் நம்ம கூட இருந்து நம்மை தப்புவித்து நம்மை கனப்படுத்துகிறதற்கு அவர் இன்றைக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். எரேமியா தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு வைத்திருந்த அந்த சித்தத்தின் மைய பகுதியை விட்டு
எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் அவருடைய வாழ்வில் நிழல் போல வந்தாலும் கூட அவர் அதை குறைத்து போடாதபடி அப்படியே பேசி ஆண்டவருக்காகவே ஆண்டவருடைய வாயாகவே இருந்து விட்டதை பார்க்கிறோம். அது நிமித்தமாக கடைசி வசனத்தில் ராஜா சொல்லுகிறான், எரேமியாவை காவல் சாலையினுடைய முற்றத்துக்கு கொண்டு வந்துருங்கப்பா, அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, அவனை அரண்மனை காவலுக்கு அவனை கொண்டு வந்துருங்க, நகரத்தில் அப்பம் இருக்கு மட்டும் அப்பம் சுடுகிறவர்களின் வீதியில் தினமும் ஒரு அப்பத்தை அவனுக்கு வாங்கி கொடுங்க அவன் என்று சொல்லி அங்கே ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுறான். அவனுக்கு கவர்மெண்ட்டில் இருந்து அவனுக்கு என்று ஒரு அப்பத்தை டெய்லி எல்லாருக்கும் கொடுக்கறது போல் நகரத்தினுடைய வீதிகளில் சாப்பிடுகிறது போல் அவனுக்கு ஒரு அப்பத்தையும் கொடுத்துருங்க. அப்படியே எரேமியா காவல் சாலையின் அரண்மனை காவல் முற்றத்தில் இருந்தான் என்று இந்த அதிகாரம் முடிவடைகிறது. 2 காரியங்கள் இங்கே வலியுறுத்தப்படுகின்றன. ஒன்று, மனம் திரும்பாத பட்சத்தில், செவி கொடுக்காத பட்சத்தில், யார் யாருக்கு லெட்டர் எழுதினாலும் எப்படியெல்லாம் ஜெபிக்க சொன்னாலும் ஆண்டவர் நம்முடைய பாவ கரைகளை மாற்றுகிறதற்குத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். விடுதலை தருகிறது அவருக்கு ஒரு மிகப்பெரிய காரியமே அல்ல, அவருக்கு அது ஒரு பெரிய ஒரு காரியம் அல்ல. நம்ம மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ்ந்து இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பது தான் அவருடைய மிகப்பெரிய வாஞ்சை. சாத்தானுக்கு அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தப்படுத்தப்பட்ட நரகத்துக்கு நம்ம போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் நாம் இருக்கும்பொழுதே நம்முடைய வாழ்வையை சரி செய்து கொள்ளுகிறதற்கு அநேக காரியங்கள் நமக்கு அனுமதிக்கப்படுகின்றன. ஆனால் நம்ம யாருடைய உதவியாவது நாடி என் பிரச்சனையை அவங்க சுமந்துட்டு போட்டோம், இவங்க சுமந்துட்டு போட்டோம், காசு மாத்திரம் நான் தந்து விடுகிறேன் என்கிற நிலைமையில் வாழ்ந்தோன்னு சொன்னான், நம்மை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் வேறு யாருமே இருக்க முடியாது. அதே போல் கண்ணீரை துடைச்சிருவார், கவலையை மாற்றிடுவார். உண்மைதான், நம்ம திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கறதெல்லாம். ஆனால் கடைசி நாட்களில் தான் கர்த்தர் தாமே அவர் ஒருவரே வந்து எல்லா முகங்களில் காணப்படுகிற கண்ணீரையும் துடைப்பார். ஆனால் இங்கே இந்த பூமியில் வாழும் பொழுது நிழல் போல அவர் நம்மோடு கூட வந்தாலும் நிழல் போல பிரச்சனைகளும் தொடர்ந்து நம்மை தாக்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றன. இவைகளில் நம்ம வெற்றி பெற்றாதான் அந்த வெளிப்படுத்தலில் சொல்லப்படுகிறது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, இந்த பூமியில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் மிதித்து மேலெலும்பினவர்களாக கர்த்தருக்காக ஜெயம் பெற்றவர்களாக எல்லா இடங்களிலேயும் ஜெயம் பெற்றவர் கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவரை இறுக பிடித்து கொண்டு வெற்றி பெற்றவர்களாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய நித்திய வாழ்க்கைக்கு நாம் கடந்து சொல்லும் பொழுது அன்போடு கூட அழைப்பார், ஜெயங்கொள்ளுகிறவன் என்று சொல்லி. அந்த வாழ்க்கைக்காக இப்பொழுது கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில் பிரயாசப்படுவோம், ஜெயம் கொள்ளுகிறவர்களாக வாஞ்சிப்போம், பிரச்சனைகளை எதிர்கொள்ளுவோம், அவைகளை துரத்துவோம், ஆண்டவருடைய பலத்தில் அவைகளை மேற்கொள்ளுவோம். அதற்கேற்ற பலனை கர்த்தர் நமக்கு தருவார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாஞ்சிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன்.